ஹலோ மை டியர் சோல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெராட் கார்ட்ஸை எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிற டுட்டோரியல். நிறைய பேர் எப்படி ஈஸியா டெராட் கார்டு ரீட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் நான் என்னென்ன ஆரக்கிள் கார்ட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பத்தியும் இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். ஆரம்ப காலத்துல இந்த டெராட் கார்ட்ஸை டீ டைம்ல விளையாடுற ஒரு விளையாட்டா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சில கார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கலர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இதை ஒரு டிவினேஷன் டூலா மாத்தினாங்க. டிவினேஷன் டூல் அப்படின்னாலே நம்மளால டைரக்டா கடவுள்கிட்ட பேசி இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாதப்போ இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி டைஸ், ஜாதகம் பார்க்கறது, டெராட் கார்ட்ஸ், ரூன்ஸ் இதெல்லாம் வச்சு நமக்கு நம்மளுடைய ஹையர் செல்ஃப், டெய்டிஸ், ஸ்பிரிச்சுவல் கார்டியன்ஸ், நம்மளோட ஃப்ரீக்வன்சில ஜாஸ்தி இருக்கிறவங்க என்னென்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டிவினேஷன் டூல்ஸ். ஓகே, இப்போ நம்ம டெராட் கார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நார்மலா ஒரு டெராட் டெக் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அதுல 78 கார்ட்ஸ் இருக்கும். அதுல 22 கார்டை மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 56 கார்ட்ஸ் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் அப்படின்னா தினசரி வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் சொல்லக்கூடிய கார்ட்ஸ் அல்லது குவிக்கா நமக்கு வரப்போற சேஞ்சஸ் சொல்லக்கூடிய கார்ட்ஸ் அர்த்தம். இதே மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கக்கூடிய மிக பெரிய சேஞ்சஸ் சொல்லக்கூடிய கார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம மைனர் ஆர்கானால இருக்கக்கூடிய 56 கார்டுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலா மைனர் ஆர்கானா அப்படின்னாலே 4 டிஃப்ரெண்ட் சூட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் கப்ஸ், மூன்றாவது ஸ்வார்ட்ஸ், நான்காவது பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த 56 கார்டையுமே இது போல வாண்ட், கப், ஸ்வார்ட், பென்டக்கிள் அப்படின்னு 4ஆ பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு சூட்லயுமே பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் இருக்கும். அதோட 4 கோர்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜ், நைட், குயின், கிங் அப்படின்ற 4 கோர்ட் கார்ட்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலா 14 கார்டு ஒரு சூட்டுக்கும் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு சூட்டுக்கும் இருக்கக்கூடிய 14 கார்டை நம்ம ஆட் பண்ணி பார்த்தா 56 மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் வரும். ஒவ்வொரு கார்டுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. இப்போ வாண்ட் கார்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது எப்பவுமே கிரியேட்டிவிட்டியையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் குறிக்கக்கூடியது. அதே போல இப்ப கப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில என்னென்ன இமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியது கப்ஸ். ஸ்வார்ட்ஸ்னாலே எப்பவுமே இன்டெலிஜென்ஸை குறிக்கக்கூடியது, பெரிய பெரிய பவர்ல இருக்கிறவங்கள குறிக்கக்கூடியது. பென்டக்கிள்ஸ் அப்படின்னாலே எர்த் எனர்ஜி. ஸோ நம்ம தினசரி வாழ்க்கையில என்னென்ன கைண்ட் ஆஃப் லக்ஸுரியை அனுபவிப்போம், என்னென்ன சந்தோஷமான விஷயங்களை அனுபவிப்போம் அப்படிங்கிற இந்த பூமி சம்பந்தமான அனுபவங்களை குறிக்கக்கூடியது பென்டக்கிள்ஸ். ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லலாமே. ஒரு அரண்மனையில வேலை பார்க்கறவங்க படை தளபதியா, சேனாதிபதியா, அவங்களுக்கு எல்லா பவருமே இருக்கும். இம்மீடியட்டா அவங்களால எந்த ஒரு சேஞ்ச வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்கும். நிறைய ஸ்ட்ரென்த்தோட, லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஈஸியா சேஞ்சஸ கொண்டு வரக்கூடியவங்க இருக்கிறவங்க தான் இந்த ஸ்வார்ட்ஸ் கார்டை சேர்ந்தவங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய இந்த வாண்ட் கார்டு பாத்தீங்கன்னா எப்படி ஸ்வார்ட்ஸுக்கு சிங்கிள் பர்பஸ் இருக்கோ இந்த வாண்ட்ஸ் கார்டை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பர்பஸ் இருக்கும். இந்த வாண்ட் எனர்ஜி எது கூட ரிலேட் பண்றாங்க அப்படின்னா மிடில் கிளாஸ்ல வாழக்கூடிய பீப்புள் மாதிரி ரிலேட் பண்றாங்க. எப்படி அவங்க ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை பண்ணி லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா புதுசா தன்னோட வாழ்க்கையை தினசரி பார்ப்பாங்களோ அதே போல இந்த வாண்ட்ஸ்ங்கிற கார்டுலயுமே பாத்தீங்கன்னா வாண்ட் இருக்கும், லேசா இலைகள் துளிர்த்து வர மாதிரி கார்டுல காட்டியிருப்பாங்க. சோ அதே போல கிரியேட்டிவிட்டி மூலமா, புது புது சாதனைகள் மூலமா, புது புது விஷயங்கள் மூலமா நிறைய எஃபெக்டிவான மாற்றங்களை பல பேர்கிட்ட கொண்டு வரக்கூடியவங்க தான் இந்த வாண்ட்ஸ் எனர்ஜியை சேர்ந்தவங்க. இந்த கப்ஸ் அப்படிங்கிற எனர்ஜியை ரிலீஜியஸ் பீப்புள் கூட ரிலேட் பண்றாங்க. யாரு ஒருத்தர் ரொம்ப வல்னரபிளா ஸ்பிரிச்சுவலி போகணும், நிறைய பேர்கிட்ட அன்கண்டிஷனலி லவ் காமிக்கணும், அன்பா மட்டுமே இருக்கணும், எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னை ஸ்பிரிச்சுவலி எடுத்துட்டு போகக்கூடிய பீப்புள் இந்த கப்ஸ் கூட ரிலேட் பண்றாங்க. ஜென்ரலா எல்லா விதமான இமோஷன்ஸுமே இந்த கப்ஸுக்கு கீழே வந்துடும். ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த பென்டக்கிள்ஸ் காமன்
பீப்புளை குறிக்கும். காமனா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ், என்னென்ன இஷ்யூஸ் தினம் ஃபேஸ் பண்றோம், புதுசா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்கிற பிரச்சனைகளை தான் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சாப்பாடு இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளை குறிக்கக்கூடியதாக இந்த பென்டக்கிள்ஸ் இருக்கு. இந்த வரிசைப்படியே பாத்தீங்கன்னா ஸ்வாட் அப்படிங்கிறது சேஞ்சஸ், வேகமா நடக்கக்கூடியதாகவும், கடைசியா இருக்கக்கூடிய பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் கொஞ்சம் மெதுவா நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். இன்னொரு விதமா இந்த பென்டக்கிள் கார்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்லோவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே லாங் லாஸ்டிங்கா நம்ம கூட இருக்கும்னு அர்த்தம். சோ நமக்கு மெதுவா வரக்கூடிய வெல்த்தாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த பென்டக்கிள்ஸ் கார்டு தான். அதே போல இந்த வாண்ட், கப், ஸ்வாட், பென்டக்கிள்ஸ் இந்த 4 சூட்ஸையுமே 4 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் கூட மேட்ச் பண்றாங்க. வாண்ட் அப்படின்னாலே ஃபயர் எலிமெண்ட் கூட, கப் அப்படிங்கிறது வாட்டர் எலிமெண்ட் கூட, ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது ஏர் எலிமெண்ட் கூட, பென்டக்கிள்ஸ் அப்படிங்கறத எர்த் எலிமெண்ட் கூட ரிலேட் பண்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு சூட்லயுமே 1ல இருந்து 10 நம்பர் வரைக்கும் கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒவ்வொரு கார்டுக்குமே ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. அதுக்குன்னு நமக்கு டெராட் டெக்லயே ஒரு சின்னதா இன்ஃபர்மேஷன் புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டெராட் ரீடிங் கத்துக்க போறீங்க அப்படின்னாலே அந்த இன்ஃபர்மேஷன் புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு கார்டை பத்தின இன்ஃபர்மேஷன் தெளிவா கிடைக்கும். ஆனா அந்த புக்லெட்ல இல்லாத எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு கார்டுக்குமே இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும், நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண போற சேனலிங்ல இருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் இந்த புக்ல படிக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நீங்க சேனலிங் பண்ணி மெசேஜை பாஸ் பண்ணும்போது கிடைக்கிறத பாக்குறப்போ உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய டைம் என்னோட பிக்க கார்டு ரீடிங்க நான் எடுத்து கேட்கிறப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி நான் சொன்னேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேனலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அமேசிங்கான சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி சேனலிங் பண்ணும்போது உங்களுடைய இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நீங்களே மெஸ்மரைஸ் ஆகுற மாதிரி, சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு கார்டுக்குமே பல விதமான மீனிங்ஸ் இருக்கு. இதுதான் இந்த கார்டுக்கு ஸ்பெசிபிக் மீனிங் அப்படின்னு யாராலையும் எப்பயுமே சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு நம்பருக்குமான ஜெனரல் மீனிங் பார்க்கலாம். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு வந்தாலே எப்பவுமே ஸ்டெபிலிட்டியை குறிக்கக்கூடியது. இதே ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு வந்தாலே யாரு கார்டு பிக் பண்றாங்களோ அந்த பர்சனுடைய லைஃப்ல சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 1 அப்படிங்கிற கார்டு வந்தாலே எப்பவுமே புதிய துவக்கம், புது ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, ஒரு புதிய மாற்றம் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதே நம்பர் 2 அப்படிங்கிறது சாய்ஸஸ், டுவாலிட்டியை குறிக்கக்கூடியது, எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத குறிக்கக்கூடியது, பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடியது, லைஃப்ல எப்பவுமே பேலன்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத குறிக்கக்கூடியது. இதே நம்பர் 3 அப்படிங்கிறது growth, கிரியேட்டிவிட்டியை குறிக்கக்கூடியது. நம்பர் 4 அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டியை குறிக்கக்கூடியது. நம்பர் 5 சேஞ்சையும், இன்ஸ்டெபிலிட்டியும், சேலஞ்சஸையும், கான்ஃபிளிக்டையும் குறிக்கக்கூடியது. நம்பர் 6 ரீலொகேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், வெற்றி, கம்யூனிகேஷன் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. நம்பர் 7 அப்படிங்கிறது நல்ல நாலேஜ், நிறைய லைஃப்ல சாய்ஸஸ் வரப்போகுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்பர் 8 நல்ல ரெகக்னிஷன் கிடைக்க போகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக போறாங்க, வாழ்க்கையில பெரிய மாஸ்டரி லெவல் அச்சீவ் பண்ண போறாங்க, நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்பர் 9 அப்படிங்கிறது கம்ப்ளீஷன், ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்பர் 10 abundance, end of the cycle, வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த பெரிய சிரமம், கஷ்டம், ஒரு சைக்கிள் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு குறிக்கக்கூடியது நம்பர் 10. ஸோ இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கான மீனிங் நம்ம பார்த்தாச்சு. இதே போல நம்ம சொன்ன கோர்ட் கார்ட்ஸ், பேஜ், நைட், குவீன், கிங் அதுக்கான மீனிங்கும் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா பேஜ் கார்டு அப்படின்னாலே யூத்ஃபுல்லான ஒரு எனர்ஜி, எதாவது சாதிக்கணும் அப்படின்னு எப்பவுமே ஆர்வமா காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. எனக்கு இந்த ஐடியா இருக்கு, இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே எந்துவா ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இந்த பேஜ். நைட் எனர்ஜி அப்படிங்கிறது ஆக்ஷன். எப்படி பேஜ் அப்படிங்கிற கார்டு வந்தாலே ஒரு புது சிந்தனை இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அதே போல நைட் அப்படிங்கிற கார்டு வந்தாலே நமக்கு வந்த யோசனைய செயல்படுத்த போறோம், ஆக்ஷன் மோட் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். குவீன் அப்படிங்கிற கார்டு இப்ப அந்த ஐடியாவை செயல்படுத்தியாச்சு. செயல்படுத்தின அந்த ஐடியாவை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அழகா ஸ்டேபிளா பராமரிச்சு பாதுகாத்து சக்சஸ நோக்கி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த எனர்ஜி தான் குவீன் எனர்ஜி. அதே போல ஃபைனலா இருக்கக்கூடிய கிங் அப்படிங்கிற எனர்ஜி, இது வரைக்கும் நம்ம ஆரம்பிச்ச விஷயத்த சிறப்பா செஞ்சு
முடிச்சு ஸ்டேபிளா நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சியில நம்ம உட்கார்ந்துட்டோம். இப்போ நம்மளுடைய அரசாட்சியை சிறப்பா செய்யணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த கிங். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசுனது எல்லாமே ஜென்ரிக்கா இருக்கக்கூடிய மீனிங் மட்டும்தான். பட் ஒரு கார்டுக்குமே அந்த கார்டுல இருக்கக்கூடிய டிசைனுக்கு, கலருக்கு, எல்லாத்துக்குமே செப்பரேட்டா இன் டீடைல் மீனிங் இருக்கு. உங்க சேனலிங் மூலமா வரக்கூடிய மீனிங், அந்த கார்டுல இருக்கக்கூடிய மீனிங், நீங்க பிக் பண்ண மற்ற கார்ட்ஸும் சேர்ந்து ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய மெசேஜை தான் நீங்க சேனல்டு மெசேஜா பாஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம மைனர் ஆர்கானை பத்தி பேசிட்டோம். இதே போல மேஜர் ஆர்கானால 22 கார்டு இருக்குன்னு சொல்லிருந்தோம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் ஏற்படுது. இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, இவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்துருச்சு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய மாற்றம். நல்லா இருக்கவங்கள எதுவுமே இல்லாம ஆக்குறது, எதுவுமே இல்லாம இருக்கவங்கள மிகப்பெரிய பொசிஷன்ல போய் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி தடாலடியான ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது இந்த மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ். சில பேருக்கு அந்த மாற்றம் ஸ்லோவாக கூட நடக்கும்னு சொல்லக்கூடியதும் இந்த மேஜர் ஆர்கானா கார்டு தான். இந்த கார்டுல முதலாவதாக இருக்கக்கூடிய கார்டு ஃபூல் கார்டு. இந்த ஃபூல் அப்படிங்கிற கார்டே ஒருத்தர் தன்னுடைய லைஃப்ல அத்தனை விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சு முடிச்சு ஸ்பிரிச்சுவலி இருக்கக்கூடிய புது வாழ்க்கைய துவங்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபூல்ங்கிற கார்டு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாம, ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டா தன்னோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை துவங்கக்கூடிய கார்டு தான் இந்த ஃபூல் கார்டு. இந்த ஃபூல் கார்டுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு டோட்டலா 22 கார்டு டிஃப்ரெண்ட் எனர்ஜியா கொடுக்கக்கூடிய கார்ட்ஸ் தான் இந்த மேஜர் ஆர்கானால இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஒவ்வொரு சூட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஃபயர், வாண்ட், கப், ஸ்வாட், பென்டக்கிள்ஸ், ஒவ்வொன்றுக்குமே நம்மளுடைய ராசிகளோட சேர்த்து வச்சும் நம்ம கார்டை ரீட் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாண்ட் அப்படிங்கிற எனர்ஜி மேஷ ராசி, தனுசு ராசி, சிம்ம ராசிக்கு உரியது. அதே போல கப்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது, அதனால மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசியையும் குறிக்கக்கூடியது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஸ்வாட்ஸ் ஏர் எனர்ஜி, அதனால அது கும்ப ராசி, துலாம் ராசி, மிதுன ராசியையும் குறிக்கக்கூடியது. ஃபைனலா இருக்கக்கூடிய பென்டக்கிள்ஸ், அது எர்த் எலிமெண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால அது ரிஷப ராசி, மகர ராசி, கன்னி ராசியை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ நீங்க முதல்ல இந்த கார்ட்ஸை ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்க வேண்டியது எல்லாமே இன்ட்யூஷன் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் எப்பவுமே சரியா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இன்ட்யூஷன் மட்டும்தான் நம்ம ஹையர் செல்ஃப் கூட கனெக்டடா இருக்குது. ஸோ முதல் கடவுளாகிய நம்மளோட ஹையர் செல்ஃப் பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கடவுளோட வார்த்தைகள். அப்போ அது பர்ஃபெக்டா நமக்கு கன்வே ஆகும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம நம்பணும். இன்ட்யூஷனை டெவலப் பண்ணிக்க நிறைய ஒர்க் பண்ணணும். இன்னும் சில பேர் எப்படி நம்புறாங்க அப்படின்னா, பரம்பரையா யார் ஒருத்தருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்பிரிச்சுவலி வாழ்ந்தவங்க, சீயர்ஸா இருந்தவங்க, மீடியம்ஷிப் பண்ணவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பரம்பரையில வந்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த டெராட் ரீடிங் வரும். எந்த கைட் புக்லயும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் மீனிங் தோணும். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே பலிக்கும். ஸோ பரம்பரையா வரக்கூடியவங்களுக்கு எப்பவுமே இந்த டெராட் ரீடிங்ல ரொம்ப அக்யூரேட்டா சொல்லக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். ஆல்ரெடி அது அவங்களுடைய டிஎன்ஏல ஒரு கிஃப்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிறப்போ உங்களுக்கு 3 கார்டு மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 கார்டு மெத்தட் படி பாத்தீங்கன்னா, நல்ல கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணிட்டு உங்களுக்கு வரக்கூடிய 3 கார்ட்ஸை நீங்க எடுத்துட்டு ஒவ்வொரு கார்டுக்குமான மீனிங்கை செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கார்டு 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. ஜென்ரலா 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு நீங்காம நம்ம கூடையே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஒரு கார்டோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நீங்க எடுக்கக்கூடிய கார்டு ஃபுல் கார்டு வருதுன்னு வச்சுக்கோமே, அது உங்களுடைய புதிய துவக்கம். அப்போ உங்களோட லைஃப்ல இவ்வளவு கடினமாக இருந்த எனர்ஜிக்கு அடுத்து ஒரு புதிய துவக்கம் வரப்போகுது அப்படின்னு 2வது கார்டு சொல்லிடுச்சு. இப்போ 3வது உங்களுக்கு வரக்கூடிய கார்டு 8 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த 8 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்கா மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு. அப்போ இந்த 3 கார்டையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா தனித்தனி மீனிங் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மூணையும் சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணணும். ரொம்ப ஸ்டக்கான எனர்ஜி, புதிய துவக்கம், குயிக்கான மாற்றம். அப்போ இவ்வளவு கடினமான எனர்ஜி மிக சீக்கிரமா மாறி புதிய துவக்கம் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி லைன், ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. கரெக்டா? இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம இப்படிதான் ரீட் பண்ணி பழகணும். எல்லா கார்ட்ஸையும் கம்பைன் பண்ணி என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணி பாக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா இது ஈஸியா உங்களுக்கு வந்துடும். இன்னொரு மெத்தட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெய்லியுமே மார்னிங் எழுந்த உடனே உங்களுடைய டீ டைம்ல இன்னைக்கு டேயோட எனர்ஜி நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கார்டு வச்சு செக் பண்றது. நல்ல கார்டை எப்பயும் போல ஷஃபிள் பண்ணிட்டு ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுத்து அந்த கார்டு என்ன வந்திருக்கும், அப்போ அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறப்போ அந்த மீனிங்கும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அன்னைக்கான உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ரீடிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலா பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுடைய இன்ட்யூஷன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி ஈஸியா உங்களால மெசேஜஸ் சேனல் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம கார்ட்ஸ் பத்தி பேசலாம். இப்போ என்கிட்ட ஆரக்கிள் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு சாம்பிளா ஒரு 4 கார்ட்ஸ் காமிக்கிறேன். செப்பரேட்டா இதுக்குன்னு ஒரு தனி வீடியோல என்னென்ன கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆரக்கிள் கார்டோ டெராட் கார்டோ அது உங்க கூட எனர்ஜி வைஸ் ரிலேட் ஆகணும். நீங்களும் அந்த கார்டும் கனெக்டடா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ஸோ அந்த எனர்ஜி கனெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான பதில சரியா எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ எப்பவுமே இந்த எனர்ஜி பாண்டிங்கிறது என்ன கார்டு வாங்கினாலுமே மிக மிக முக்கியம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஆரக்கிள் டெக் குவீன் ஆஃப் தி மூன் ஆரக்கிள். இந்த டெக்கை நீங்க ஓபன் பண்ண உடனேயே இதுல உங்களுக்கான ஒரு மேனுவல் இருக்கும். அந்த மேனுவல்ல ஒவ்வொரு கார்டுக்குமான இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலா போட்டிருக்கும். இப்போ இந்த கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அடுத்த ஆரக்கிள் டெக் கீப்பர்ஸ் ஆஃப் தி லைட். ஸோ இந்த டெக்கை நீங்க ஓபன் பண்ணாலுமே இதுலயுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மேனுவலும் இருக்கும். அதோட இந்த கார்ட்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த டெக் மூனாலஜி. ஸோ இது நிறைய மூன் சைக்கிள் சேஞ்சஸ் பத்தி தான் இந்த கார்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கார்டு. ஸோ இந்த கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபைனலா இருக்கக்கூடிய கார்டு ஸ்பெல் காஸ்டிங் ஆரக்கிள் கார்ட்ஸ். ஸோ இந்த மேனுவலும் கார்ட்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோல பேசுனது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். இந்த டெராட் ரீடிங்னு போனீங்கனாலே நிறைய இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், கத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய டெராட் ரீடர்ஸ் கிட்ட போய் நீங்க கேட்டா கூட அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க, இன்னும் நான் கத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய வாஸ்டான இன்ஃபர்மேஷன் கொண்டது தான் இந்த டெராட் ரீடிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிக அருமையான துவக்கமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச புதிய பேஷனை நோக்கி நீங்க போறதுக்கு அருமையான துவக்கமாக இது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பல பேருடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடியவங்களா, பல பேருடைய ஃபியூச்சரை பார்க்கக்கூடியவங்களா நீங்க சிறந்த விளங்கணும் அப்படிங்கிற பிரேயர்ஸை நானும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.